தமிழாக்கள் நீங்கள் வீட்டை இருந்து போன்ல வீடியோ பாக்குறீர்கள், நாங்கள் பீச் சைட்ல இருந்து ரஜ்ஜி சாப்பிட்டு இருக்கோம். ஐயா சமைப்பாரா, அதுவும் அசைவ கறியா? வெளிநாட்டாக்கள் எல்லாம் வந்து குளிக்கணும். பார்வையாளர் நீங்க பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு சமைக்க போறோம். ஒரு எதமா பதமா இப்படி வந்து கிளறி விட்டுக்கணும். அஸ்தி செய்யக்குள்ள அதை சுவையோட சேர்த்து லவ் ஒன்று இருக்கும். சும்மா ஆவி வராக்குதுன்னா, ஆனா இது கொஞ்சம் இடிச்சு போடுறது கொஞ்சம் டேஸ்ட் டிஃபரெண்டா இருக்கும். சேர்ந்தக்குள்ள வாங்கி கேர்ள்ஸ் சமைக்கக்குள்ள அது வேற டேஸ்டா இருக்கும், பாய்ஸ் வரைக்கும் அது ஒரு வேற டேஸ்ட் சொல்லி நீங்க கேர்ளை கொண்டு வரதுக்கு எண்ணங்கள் இருக்க முடியாது. இப்பெல்லாம் சின்ன சின்ன டைம் கிடைக்குது, அதுல சைக்கிள் கேப்ல வந்து ஃபன் பண்ணுங்க. சூடியனை சும்மா பண்ணி காட்டுறான், சூப்பரா இருக்கு பாருங்க. இப்ப வாழை இல்லையோட கிளம்பிட்டேன். ரசிச்சு செய்யும் போது யாருக்குமே வந்து சமையல் ஒரு பாரமா தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். வாசனை எனக்கு தூக்குது. அவருடைய நாவின் சுவைக்கு ஏத்த மாதிரி எனக்கு கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஹாய் செல்லகுட்டீஸ், நான் தான் உங்கள் துவா. நான் உங்க 2K சிலான்ஸ். இன்றைக்கு நாங்க எங்க வந்தாங்கன்னா எங்கண்ட முதலாவது முயற்சி, அதாவது சமையல் காணொளி, முதல் வீடியோ வீடியோ சேனல்ல இவ்வளவு காலத்துக்கு பிறகு முதல் தடவையா ஒரு சமையல் காணொளி ஒன்று போட போறோம். என்னடா அது நாங்களா சமைக்க போறோம்? இல்ல, இவ்வளவு நாளா கடையில சாப்பிட்டு போட்டு இருந்தீங்க, இப்ப நாங்க சமைக்க வலிக்கலாம்னு வச்சிங்க. அப்படி இல்லை, இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் ஒன்று சமைக்க போறார். யார் சமைக்க போறாரு, என்ன சமைக்க போறாருன்றதான் வீடியோட நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு முதல் இப்பவே நான் சொல்லிடுறேன், சில சரி புள்ளைகள் இருக்கலாம், அதுக்கெல்லாம் நீங்க சமாளிச்சு கொண்டு இந்த வீடியோவை பாருங்க. ஏண்டா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தானே, சில குறைகள் இருக்கலாம். அப்ப சமாளிச்சு கொண்டு இந்த வீடியோவை பாருங்க. ஏதாவது குறைகள் நாங்க திருத்திக் கொள்ளணும்டா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோழி கடையடிக்கு வந்துட்டா உண்மையா சரியா பசிக்குது, பசி வந்து தாங்கல. உங்களுக்கு என்ன தலை சுற்றிக்கிட்டு இருக்குது. நாங்கள் வந்து இப்போ என்னன்னா வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு கோழியை வந்து கொண்டு போயிட்டு சமைச்சு இன்னைக்கு ஒரு ஃபன் எடுக்கணும்னு. ஆமாம், நானும் உங்கள் துவாவும் சேர்ந்து இன்னைக்கு வந்து சமையல் வித்தியாசமான சமையலாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த நாள் இந்தியாவில் வரதை மட்டும் பார்த்து லைக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நாங்களும் செய்வோம் அப்படின்ற ஒரு ஆரம்ப முயற்சி. நிச்சயமாக எங்களுடைய பார்வையாளர்கள் துவா சொல்லுங்கள், அதான் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை வச்சு தான் அடுத்த வீடியோ வருமா இல்லையா இருக்குது. இதனால் நீ காரையோ இல்லாட்டி இவர் காட்டுவார், கடைகளை காட்டி கொண்டு இருப்பார். ஆனால் இது லைவாக வந்து ஒரு சமையல் ருசியாக இருக்கும், சில வேலை நல்லா இருக்கும். இல்ல 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 ருசியா இருக்குமென்றதை நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டு சொல்லணும். எங்கண்ட கைவண்ணம், என்னுடைய கைவண்ணம். அதான் ஐயா தான் சமைக்க போறார். இது வந்து எங்கன்னா முதலாவது சமையல் வீடியோ. ஸோ இது வந்து கொடுக்குற ஆதரவை வச்சு தான் மீண்டும் அடுத்த வீடியோ வருமா வராதுன்னு எழுதுவா. அதான் எப்படி தருவாங்க சப்போர்ட். அப்படியே அதுக்கு முதல் எத்தனை கிலோ ரெச்சி வாங்கினாங்கன்னு காட்டுவாங்க. காட்டுங்க. அங்க வேற பெரிய ஃப்ரெஷ்ஷான ஒரு கோழி அடிச்சு அது கடை கூட ரொம்ப துப்புராவா இருக்கின்றது. ஐயா அந்த 2 வார்த்தை இந்த கடைக்கு சொல்லிருங்க. கடை பேர் என்னங்க? கடையோட பேர் பார்த்தோம்னா நியூ சிட்டி கோழி கடை. இப்ப நாங்க காருக்கு போய்கொண்டு இருக்கிறோம். காருக்குள்ள போய்க்க நிக்கிறோம். மேட்டகார்ல வரும் எங்க SS கார் சேல் ராயா அண்ணா கார்லாம் போய்கொண்டு இருக்கிறோம். எங்க போறோம் ஐயா? சமையல் எந்த அளவுக்கு ருசியா இருக்கின்றதோ அதே மாதிரி ரம்மியமான சூழலை சமைச்சு ஒரு ஆசையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப நான் முடிவு செஞ்ச மாண்ட கேட்டேன் என்னங்க அப்படின்னு. இதனால வந்து ஒரு அவுட் ஆஃப் லொக்கேஷன் அப்படின்னா வந்து கடல் சார்ந்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு நினைச்சோம். ஸோ கடலை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். அழகான வியூ பாருங்க இப்படி சுத்தி வர 2 பக்கட்டும் வந்து சரியான இன்னைக்கு வந்து ஒரு வெதர் வந்து சரியான ஹாட்டா இருக்கின்றது. அதை மீறி போய்கிட்டு இருக்கோம். 2 வார்த்தைகள் இந்த வெயிலை பத்தி 2 வார்த்தை சொல்லிருங்க. வெயிலை பத்தி நேரம் 5 மணி இது எடுங்க அந்த பெப்சி எடுங்க. இந்தாங்க குடிங்க இந்த வெயிலுக்குள்ள வந்து பெப்சி ஒன்னு அடிக்காதான். சரி பாருங்க என்னுடைய பார்வையாளர்களே, நானும் துவாவும் நம்மளுடைய டீமும் நம்மளுடைய மகன் எல்லாம் சேர்ந்து போய்கொண்டிருக்கின்றோம். இந்த கடலை வந்து கடல்கிட்ட போகிறோம். அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்ப்பீங்க எப்படி சமைக்க போகிறோம்னு. ஆஹா ஐயா சமைப்பாரா, அதுவும் அசைவ கறியா அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் வரும். பாருங்க, பார்த்துட்டு சுவைன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க, பக்கத்தில் துவா என்ன சொல்லுவான்னு தெரியல. ஆமாம், யோசிப்போம். சரி, அப்போ சமையலுக்கு போட்டு வீடியோ தொடருவோம். ஆமாங்க, அடுத்தது வந்து அடுத்த துண்டு எங்கே வரப்போகுதுன்னா நாங்கள் சமைக்கிறத உங்களுக்கு காட்ட போகிறோம். கொஞ்சம் பொறுங்க. நாங்க இப்ப வந்துட்டோம் இடத்துக்கு. உண்மையா இவ்வளவு கால போராட்டத்துக்கு மத்தியில இப்ப வந்துட்டோம். இப்பவே சரியா 5:30 ஆயிட்டு. மத்தியான சாப்பாடு 5:30க்கு தான் சாப்பிட போறோம். ஆமா, இன்னைக்கு வந்து என்னன்னா இதனாலும் ஒரு வீடியோ வந்து வித்தியாசமா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு துவாக்கு. என்னுடைய மகன் சொன்னது இதனாலும் ஒரே மாதிரி ஆஃபீஸில் இருந்துகிட்டு இருக்கோம். ஒரு வித்தியாசம் நீங்க சொல்லுங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க ஹர்ஷன்? கொஞ்சம் பீஸா இருக்கு, பீஸ்ஃபுல்லா இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ஆமா, இந்த இடத்தை சாய்ஸ் பண்ணதே வர்றானே அவர் அண்ணா தான். இந்த இடத்தை கூடி மகன் தான் சொன்னார். இல்ல கொஞ்சம் வித்தியாசமான இடம், கொஞ்சம் சுத்தி பாருங்க, கொஞ்சம் சுத்தி பாருங்க. அந்த இதை காட்டுங்க, ஒரு அழகான வந்து பீச்சுக்கு பாருங்க. அங்க போர்டு ஒன்று போய் கொண்டு தூரத்துல காட்டுங்க தம்பி, அந்த போர்டை காட்டுங்க. மேல சுத்தி போய்கிட்டு இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல காத்துதான் இருக்குது. கொஞ்சம் வெயில். எந்த இடம் சொல்லவே சேர்ந்தாங்குளம் சேர்ந்தாங்குளம் சொன்னீங்க தான் சொல்லலாம்.
யாழ்ப்பாணத்துல கீரிமலையில சேந்தாங்குளத்துல நிக்கிறோம். உண்மையா இந்த இயற்கையோட நாங்க எடித்தான் சமைக்க போறோம். அப்படி சமைக்கிறதுக்கு முதல்ல என்னென்ன வாங்கினாங்க, எப்படி சமைக்க போறோம்ன்றத ஒரு வடிவா பாருங்க. என்ன வாங்க அன்பான பார்வையாளர், நீங்க பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு சமைக்க போறோம். என்ன சமைக்கிறோம் துவா? இன்றைக்கு வந்து நாங்க கோழி ரஜ்ஜியும் வெளியில வந்து ரொட்டி வாங்கினாங்களே. என்ன ரொட்டி வாங்கினீங்க நீங்க? இன்னைக்கு பரோட்டா வாங்கியிருக்கு, அதோட சிக்கன் கறி ஒன்று செஞ்சு சிக்கன் கறி. ஏனண்டா இன்றைக்கு வந்து திடீர் ஒரு பிளான், என்ன திடீர் பிளான் இன்றைக்கு எங்களால சோறு சமைக்கலாம் போட்டுது. என்னடா சமையல்னு சொல்லி போட்டாக சிக்கன் கறி மட்டும் வைக்கிறீங்களன்னு நீங்க யோசிக்காங்க. எங்களால முடிஞ்ச இன்றைக்கு ஒரு சின்ன சமையலை நாங்கள் உங்களுக்காக காட்ட போறோம். அதுக்கு நாங்க என்னென்ன வாங்கினாங்க சிக்கன் சமைக்கிறதுக்கு? ஆனியன், வெங்காயம், எல்லாம் தூரம் இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. இஞ்சி, மற்றது தக்காளி, என்ன லெமன், தக்காளி, மற்றது உள்ளி, மற்றது ரம்பை சேர்த்து இன்னைக்கு ஒரு புடி கொண்டு பிடிக்க போறோம். எல்லாரும் வாங்க, ஆல்வேஸ் வெல்கம் யூ. அதுக்கு முதல் எத்தனை கிலோ இறைச்சி வாங்கினாங்கன்னு உங்களுக்கு காட்ட போறோம். ஒரு முழு கோழி வாங்கினாங்க. ஏன் மூடி விட்டுக்கிட்டா காகங்கள் தூக்கின்னு போயிடும். அதான் நல்லா கழுவின வந்து சுத்தமா கழுவின நீர் கொண்டு இருக்கும். சுத்தமா கழுவின 2.5 கிலோ 2.5 கிலோஸ் வந்து இறைச்சி. இந்த இறைச்சி வந்து கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக தான் வெட்டிருக்கோம். என்னன்னா வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து இதுக்கு வந்து என்ன செய்ய போகிறோம், இதுக்கு வந்து என்ன சாப்பிட இறைச்சி கறியோட சாப்பிட போகிறது வந்து பராட்டா ஆகுதுனால கொஞ்சம் பெரிய துண்டாக இருக்கும்னு நம்ம யோசிச்சோம். ஸோ இது ஒரு கடிச்சிட்டு சாப்பிடலாம். டேஸ்ட் இல்லையோ இருக்கும் ஐயா, சேர்ந்து சாப்பிட ஒரு தனி டேஸ்டா இருக்குமே. ஆமாங்க உண்மையிலே வந்து அப்படித்தான் பார்ப்போம், எப்படி ருசியா இருக்கான்னு இதுதான் சமைக்க போறோம். இன்னைக்கு தான் எங்களுக்கு ஒரு முதல் அனுபவம் வெளியில வந்து சமைக்கிறது. அதுலயும் எனக்கு சந்தோஷமா இருக்கு. அங்க ஐயாவோட சமைக்கிறது என்ன கொஞ்சம் அனுபவமான ஆள் கிளச்சி போட்டார். அப்படி நீங்க இந்த கார்லாம் வந்தாங்க. கடுவினா ரெஜ்ஜிக்கு மேல தூள்களை கொட்ட வலிக்கிட்டீங்க. ஆமாங்க, சரக்கு தூள் என்ன ஒரு கணக்காத்தான் கொட்டணும். ஆமாங்க, சரக்கு தூள் கை அளவுக்கு பார்த்து ஒரு பதமா இப்படி வந்து கிளறி விட்டுக்கொள்ளணும். எவ்வளோ நேரத்துக்கு பிடிச்ச விடணும்? இதை வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் விட்டாலே போதும். அதுக்கு பிறகு வந்து இதை விட்டுட்டு லைட்டாக வந்து தண்ணியை லேசாக விட்டுட்டு ஓகே சால்ட், உப்பு இருக்குன்றது சால்ட். இந்த உப்பை வந்து இப்போ நமக்கெல்லாம் வந்து ஒரு அளவு வந்து நான் வந்து எப்படின்னா வந்து எனக்கு வந்து சில விஷயங்கள் சமையலும் ஒரு கலை. நான் சமையல் வந்து ஒரு அளவு சமைப்பேன். ஸோ இதுக்கு தேவையான உப்பு எத்தனை கரண்டி போடணும்? உப்பு வந்து எனக்கு அதுக்கு 2 டீஸ்பூன் போட்டால் போதுங்க. அதுக்கு அளவுக்கு மேலே டேஸ்ட்டுக்கு மாதிரி போதுங்க, கூட போடாங்க. ஆனால் அது உப்பு சாரத்துக்காக நான் போடுறேன். வந்து உப்பு சாரணும், இறைச்சிக்கு சார்ந்தால் தான் அந்த கறியில் டேஸ்ட் வரும். இப்போ நார்மலாக வந்து நீங்கள் வந்து கறிக்கு வந்து சமைக்கும் போது பிறகு உப்பு போட்டுக்கலான்றது வந்து கொஞ்சம் அனுபவம் இல்லாத அனுபவம் எல்லாம் வந்து சமைக்கக்கூடிய உப்பை போட்டால் வந்து அப்சர்வ் பண்ணும், ஊறும். அப்போ கடிக்கும் போது அந்த இறைச்சியாக இருக்கட்டும் எந்த மரக்கறியாக இருக்கும் அந்த அப்சர்வ் பண்ணும். அது உங்களுக்கு தேவையான அளவு போடுங்க. நான் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கூடிய சாப்பிட்றதுனால கொஞ்சம் கூடுதலாக போட்டுருக்கிறேன். அதே மாதிரி எல்லாம் பரட்டிக்கலாம். அப்பா அதாவது எங்க ஐயாவுக்கு நல்ல அனுபவம் இருக்கு. ஆமாங்க, நமக்கு கொஞ்சம் விருப்பம். அதாவது சமையல் வந்து நான் ஒரு ரசித்து செய்கிறதுனால எனக்கு பழகிட்டேன். இல்லை வந்து பெரிய குக்கெல்லாம் இல்லைங்க, ஓரளவு வந்து சமையல் சரியில்லை அப்படின்னு சொல்லாத அளவுக்கு ஒரு பேர் எடுத்த ஒரு சாதாரண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியாது. ஓரளவு அனுபவம் உள்ள அண்ணா குக்கு சொல்ல. உண்மையா அப்பா சமைப்பாரு, நல்லா சமைப்பாரு. சம்டைம்ஸ் அவர் மோஸ்ட்லி டவுன்ல இருக்கும்போது அப்பா தான் சமைப்பாரு. சாப்பிடலாம், நல்லா இருக்கும். சாப்பிடக்கூடிய நான் வந்து அதில் என்ன சாப்பிடலாமா ருசி இல்லையா? ருசியாக இருக்கும். அதுவும் சிக்கன் கறியெல்லாம் நல்லா ஸ்பெஷலாக செய்வார். ஃபிஷ் கறியும் செய்வார் நல்லா. ஃபிஷ் கறி காலங்கள் இருக்கின்றது அப்படின்னு கேளுங்க. கறிகள் இல்லை அவசரத்தில் செய்யும்போது இப்போ ஒன் டைம் ஒரு பேட்ச் இருந்து வாக்கணும்னு நடக்கலாம். மற்றபடிக்கு எப்பயும் அவர் ரசித்து தான் செய்வார். அப்போ ரசித்து செய்யக்குள்ள அது சுவையோட சேர்த்து லவ் ஒன்று இருக்கும். தேசி புளி விட போகிறோம். ஆமாங்க, இது வந்து கொஞ்சம் எனக்கு வந்து இந்த சுவை வந்து இந்த இறைச்சி வந்து என்ன பொறுத்தவரையில் கிரிப்பாக இருக்கணும் அப்படின்னு, ரொம்ப வெந்து போகாமல் இருந்தால் அப்படின்னு புளி விடலாம். சமயத்தில் நாங்கள்லாம் வந்து நான் தேசிக்காய் லைன் விடுறது. ஸோ இதில் வந்து அரை தேசிக்காய் விடலாம். இது வந்து கொஞ்சம் கூட இருக்கனால ஒரு தேசிக்காய் விடுறேன். அது சின்ன பழமானால முழு தேசிக்காய் அப்படி போட்டால் வந்து இதில் வந்து சுவை வந்து லைட்டாக ஒரு புளிப்புத்தன்மையை காட்டும். நம்ம கொஞ்சம் புளிப்புத்தன்மையாக இருந்தால் வந்து ரொட்டிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், அதாவது நாங்கள் பிபிக்கு எல்லாம் சாப்பிடுக்க எக்ஸ்ட்ராவே
தேசிக்காய் எல்லாம் வைக்கிறவங்களா அப்ப அந்த அதுக்காக அப்படியெல்லாம் பெரிய கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாதுவா. இப்போ என்னுடைய ஸ்டைலில் எனக்குன்னு எனக்குன்னு ஒரு ஷைன் சிக்னேச்சர் இருக்குது. அப்போ எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், எல்லாத்துக்கும் அவங்களுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். நான் யாரையும் சாராமல் என்னுடைய சமையலை நான் போய்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாது, சில பேர் பிள்ளையாக இருக்கும். ஆனால் சுவையாக இருக்கின்றது, எனக்கு சுவையாக இருக்குன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சுவைத்திருக்கின்றார்கள், சுவையாக இருக்கின்ற. அப்படின்னா அந்த 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 ரெசிபியை வந்து இதுக்கு பயன்படுத்தேன். ஏன்னா வந்து நாங்கள் சாப்பிட போகிறது சிக்கன் வித் பரோட்டா. ஸோ அதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயாண்ட அந்த பிளட்டுற ஸ்டைலே தெரியுது. எவ்வளவு ஒரு இதை தாண்டி உங்களுக்கு என்னென்ன சாப்பாடுகள் செய்ய தெரியும்? மீன் செய்ய தெரியுமா மகன் சொன்னேன்? மீன் நான் எல்லாம் செய்வீங்க, எல்லா சாப்பாடும் செய்வேன். கறியே என்னுடைய ஸ்பெஷல் அப்படிங்கும் போது எனக்கு வந்து நான் வந்து நல்லா ரசம் வைப்பேன்னு நினைக்கிறேன். ரசம் வைப்பேன். அதே மாதிரிக்கு வந்து பிற நாடுகளுக்கு போனால் வந்து அந்த நாடு ரசம் சில வெளியூருக்கு போகும்போது அந்த அதுக்குள்ளே ஈடுபாடு, அதுக்குள்ளே பூந்துருவேன். அதில் இது வந்து எதை பார்த்தாலும் கொஞ்சம் பழகிற தன்மை இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு சமையல் வந்து பெரிய ஒரு இதாக தெரியலை. ஏன்னா அதுக்குள்ளேயே ஊறிடுவேன், அதுக்குள்ளேயே மயங்கிடுவேன். ஸோ அடிக்கடி எங்கெல்லாம் போகும்போது நான் வந்து எப்பயுமே சாப்பாடு பிரியா, நீ பார்த்துருப்பீங்க என்னுடைய வீடியோஸ்லாம், சாப்பாடு பிரியா நான் அதில் கேட்பேன், என்ன எப்படி செஞ்சீங்க, என்ன போட்டிங்க அப்படின்னு கேட்பேன். ஸோ இதில் அப்படி இருக்குது. அப்போ முதல் கட்டமாக வதக்குறோம் தானே? ஆமாம், இதில் வந்து பச்சை மரம் போகிறதுக்காக வந்து வெங்காயம், தக்காளி பழம், வெள்ளைப்பூடு அதெல்லாம் போட்டு வந்து நல்லா வதக்கணும், பொன்னிறமாக வரணும். ஸோ அப்படியே பொன்னிறம் வரணும். இப்படி வந்து எடுத்துருங்க. எவ்வளோ நேரமா இது பொன்னிறமா வேறு? இது கடற்கரை ஒரு நாள் கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அங்கால மகன் இடிச்சு கொண்டிருக்கிறாரு. அப்ப நீங்க கேட்கலாம், நீங்க 2 பேரும் என்னடா செய்யறீங்க? நாங்க வீடியோ எடுக்கத்தான் பண்றாங்க. நமக்கு வந்து தெரியாது, புதுசா வர இணைஞ்சிருக்கிறார். சொல்லி ஒரு 5 நிமிஷம் தான் அண்ணா. இது என்ன தக்காளி பழம் எல்லாம் போட்டு எடுக்கிறீங்களா? முதல் முறையா இருக்கு. நிறைய கடையில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது குருமா ஸ்டைலுக்கு அப்பா இதெல்லாம் போடுவாரு. ஓகே. தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு, இஞ்சி அது வேறையா இடிச்சு அது வேறையா இது பண்ணுவாரு. அப்பான ஸ்டைல்ல அது அவர் குருமான்னு சொல்லுவாங்க. குருமா பொதுவாக குருமாக்கு போடும்போது தக்காளியை அரைச்சி போடுவாங்க. ஆனால் இது கொஞ்சம் இடிச்சு போடுறது கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சும்மா ஆவி வராக்குதுண்ணா. ஆமாம், இப்போ பதம் வந்து சரியான பதத்துக்கு வந்திருக்கு. நான் எதிர்பார்க்கின்ற அந்த ரெசிபி வரும்னு நினைக்கிறேன். அப்போ சிக்கனை போடுவோம். நம்ம சிக்கன் ஒரு எடுங்க காட்டுங்க பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் வந்து எல்லாம் கலவை பண்ண மசாலா வந்து நல்லா அப்சர்வ் ஆயிருக்கு, ஊறி இருக்குன்றது. இப்போ அதில் டேஸ்ட் ஆகிட்டேண்ணா. ஆமாம், டைம் சரியாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் போட போகிறோம். இதை அப்படி எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் இந்த சைஸ் தான். இப்போ நாங்கள் எங்களோட டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் வந்து பெருசாக தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு வந்து சுவைக்கு தேவை மாதிரி உங்கள் டேஸ்ட் மாதிரி இது வந்து கொஞ்சம் பெரிய துண்டு இப்போ பீசஸ் பெருசாக வெட்டியிருக்கோம். எனக்கு வந்து 2.5 கிலோ இருக்கனால கொஞ்சம் பெருசாகவே வெட்டியிருக்கோம். 2.5 கிலோ வேணா? ஆமாங்க, 2.5 கிலோ வந்து நாங்கள் 5 பேருக்கு செய்யறாங்க. இல்லை, கூட இருக்கணும். 2.5 கிலோ கொஞ்சம் கூட எதாவது செய்வோம். ஒரு ஹோல் சிக்கன், முழு சிக்கன் வாங்கினால தான் இந்த அளவுக்கு வந்துச்சு. மிஞ்சா கூட வந்து நீங்கள் அதை யோசிக்க தேவை. நாங்கள்லாம் உங்கள் வீட்டுக்கு எல்லாம் கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். ஸோ மிச்சம் இருக்குமோ தெரியல. துவா அரிசன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மிச்சம் வைப்பீங்களா? தலை வந்துட்டேன், தலை வந்த அப்புறம் மிச்சம் இருந்தா அதான் தலை வந்த அப்புறம் மிச்சம் இருந்தா அது என்ன மிச்சம் இருக்கு வேணாண்ணா. அண்ணா நீங்கள் சாப்பிடுவீங்களாண்ணே? கட்டாயமா. நானும் அப்பா தான் ஒரு ஃபுட் லவர். அப்ப சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கான்னு சொல்லணும். அப்பாண்ட சாப்பாடு நாங்களும் எப்படி இருக்குன்னு சொல்ல போறோம். கட்டாயம் நீ தான் கட்டாயம் சொல்லணும். அப்பா இது கட்டாயம் நீ ரிவ்யூ தரணும். இல்ல நீங்க எந்த நாளும் சாப்பிட்டு நாக்கு செத்து போட்டுது. சரி, அப்படி இல்லை. பொதுவா என்ன சார், ஒரு கேர்ள்ஸ் சமைக்கக்குள்ள அது வேற டேஸ்டா இருக்கும், பாய்ஸ் வரைக்கும் அது ஒரு வேற டேஸ்ட் சொல்லி நீங்கள் கேர்ளை இப்போ கொண்டு வரதுக்கு எண்ணங்கள் இருக்க முடியாது. ஏன்னா இப்போ உழைக்கிறீங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். அது கேன் பிளே அப்படியாண்ணா? அதுவும் தேவைத்தானே லைஃபுக்கு தேவை. விளம்பரம் கிடையாது, சொல்லுங்க. நல்ல பொண்ணு இருந்தா சொல்லுங்க. கட்டாயமா. அதான் இப்ப சிக்கன் மென்னு இருக்குதாண்ணா. ஆமாங்க, இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த சிக்கனுக்கு வந்து லேசாக வந்து வாட்டர் லைட்டாக போடணும். ஏன்னா அது இதுக்கு பிறகு என்ன செய்யணும், அப்படி மூடிட்டோம்னா அது பாட்டில் வந்து வேகுவார். எந்த பிறகு டேஸ்ட்டை பார்த்து கழுவோம். ரைட், எங்களுடைய நம்ம கிச்சன் போட போகிறீங்க. உங்கள் துவா மாதிரி உங்கள் கிச்சன் இனி வரும்.
ஸோ எங்களுடைய வேலையை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ஆயிரும். ஒன்றும் வந்து அது வேகிற பதம் வந்து நான் நினைக்கிறேன் 10 minutes கிட்ட போகுங்க. ஏன்னா கடல் காற்றோட வந்து சேரும்போது கொஞ்சம் வந்து நாங்கள் எங்களை வந்து நார்மல் குக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் வந்து அந்த காற்றுக்கு அடங்குற குக்கர் இல்லை, சாதாரண வீட்டில் வந்து டொமஸ்டிக் பாய்க்கிற குக்கர்னால இட் வில் டேக் லிட்டில் டைம்னு நினைக்கிறேன். பார்ப்போங்க. அப்போ அதுக்கு முதல் குளிச்சுட்டு வர போறீங்களா இல்லை? ஆமாம், இதுக்கு பிறகு நான் குளிக்க போகிறேன். வாங்க போய் பார்ப்போம். அப்போ ஐயா குளிக்க போறீங்க? ஆமாம், என்னுடைய வேலையெல்லாம் முடிந்து விட்டது. நீ வந்து யார் உங்கள் துவா தான் சொல்லணும், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த காணொலிக்கு வந்து நீங்கள் வந்து காணொலி இல்லை, இப்போ சாப்பிட்டு நாங்கள் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். ஆமாம், சில வேலை வந்து ரொம்ப சொன்னாலும் மன்னிச்சுக்கோங்க பொதுமக்கள் பார்வையாளர்களே. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். துவா பற்றி இருந்தானே. ஏன்னா அவர் வந்து நிறைய இன்றைக்கி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூடியூபர் வந்து ஜெஃப்னாலே வந்து நிறைய வந்து விவசாய கொண்ட ஒரு யூடியூப்னா என்ன சொன்னீங்க, உங்கள் துவா. ஸோ அது இளைஞர்கள் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. மற்றபடி இவர் வந்து நிறைய வந்து நான் பார்த்துருக்கேன். சாப்பாடு சம்பந்தமாக போட்டிருப்பாரு, நிறைய கடைகள் பார்த்துருப்பாரு. ஸோ இவருடைய நாவின் சுவைக்கு ஏற்ற மாதிரி எனக்கு கொடுக்க முடியாதுன்னு நினைக்கல. நாங்கள் எப்படி நல்லா இருக்கணும் தான் சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் சரியில்லை தானே எங்களுக்காக உண்மையாக, அதாவது உங்கள் மகன் தானே நாங்களும். நிச்சயமாக என்னுடைய பார்வையால் நாங்கள் எப்பயுமே வந்து கார்களையும் அதே போட்டு இருந்தது. நம்மளும் சரியான வேலை பளு. நாங்களும் வந்து எங்களுக்கு டைம் கிடைக்கும் போது எவ்வளோ காலம் வாழ போகிறோம் தெரியலைங்க. நாங்கள்லாம் வந்து டைம் கிடைக்கும் போது யாருமே என்னுடைய நட்புக்காக இருக்கட்டும், என்னுடைய உறவினர்களாக இருக்கட்டும், யாருனாலும் உங்களுக்கு எப்போல்லாம் சின்ன டைம் கிடைக்குதோ அதில் சைக்கிள் கேப்பில் வந்து ஃபன் பண்ணுங்களுடைய சந்தோஷத்தை இது பண்ணிக்கோங்க. அது சந்தோஷமாக இருக்கும். சரி, நான் குளிக்க போகிறேன். நீங்கள் குளிக்க போங்க. சூசைட் பண்ண போறீங்களே அண்ணா, நீங்க வாழணும் அண்ணா. அதான் கடல் மாதா இந்த அவரையை ஏத்திக்கோ. ஐயா அங்கால பார்த்தோம்னா ஐயா போறார். ஐயா கவனம் 2 பேர் கீழே மீன் நிக்குதான், கடிச்சிட போது. இந்தால வேற பாருங்க, ஒரு நீர்மூழ்கி யானை வந்து தண்ணி குடிக்க வந்திருக்குது. அப்படித்தான். சரி, இப்போ நம்ம கொஞ்ச நேரத்தில் எங்களுக்கான சாப்பாடு வந்துடும். சாப்பிட்டுட்டு நாங்கள் எப்படி இருக்கணும் சொல்ல போறோம். போகணும்டா, அதுக்கு முதல்ல அங்கே பேர் அந்த சூரியனை பேர் அடி அந்த வடிவா காட்டு. ஏதோ குருவி இருக்கிற மாதிரி இருக்கு. இங்க வருங்க ஐயா. ஐயா கவனம். அந்த சூரியனை சும்மா நீ காட்டுறா, சூப்பரா இருக்கு. இந்த நேரத்துல இப்படி வேற நிலையில இருக்கு. இந்த இடத்த வந்து சமைச்சு சாப்பிட்டு ஃபன் பண்ணலாம். படியெல்லாம் வந்து பாக்ஸ்களும் போட்டு ஃபன் பண்ணலாம். வேற லெவல்ல இருக்கும். வேற லெவல்ல இருக்கும். வாங்க, இந்த இடம் வந்து சேந்தாங்குளம். ஏங்க சேந்தாங்குளத்துக்கு வாங்க. என்ன சொல்லிடுங்க, என்ன கதைக்கிறீங்க ஸ்டைல்ல இருக்கா சொல்லிடுங்க. ஏங்க உங்க நாங்க ஏங்க சேந்தங்குளம் வாங்க. அங்க ஒரு நீர்மொழி கொண்டு வருது. ஓ ஐயாவோட வெம்பல். எனக்குமே உண்மையா குளிக்கணும் போலதான் இருக்குது, நீந்தனம் போலதான் இருக்குது. என்ன ஒரு நாள் கிழமை அப்படி இல்ல, அப்படி எல்லாம் இல்ல. நாங்கள் எதிர்பாராம திடீரென்று வந்தால நாங்க ஒன்றும் கொண்டு வரையில. இல்லாட்டி கொஞ்சம் விரைக்கத்தான் போக வேண்டி வரும். ஐயா என்ன சொல்ற? சரி, நாங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். வாங்க வாங்க வாங்க. பாருங்க, இப்ப வாழை இலையோட கிளம்பிட்டேன். எங்க இருந்து சாப்பிட போறோம்னா இந்த பீச் கரையோட இந்த மணல் தான். இந்த ஐயா நிக்கிறாரு. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா நான் ரெடி பண்ணுவேன். ஐயா தான் இப்ப ரெடி பண்ணு. ஐயா குளிச்சுட்டு வந்துட்டார். இந்த இடத்த பார்க்கவே உண்மையா சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கேன். அப்படியே சுத்தி காட்டி விடுங்க. இங்க பாருங்க, வெளிநாட்டாக்கள் எல்லாம் வந்து குளிக்கணும், என்ஜாய் பண்ணினோம். நாங்களும் இன்னைக்கு வித்தியாசமா ஒரு மாலை அது சொல்ற ஏகாந்த வேலை அப்படின்னுவோம். அந்த ஏகாந்த வேலையில் வந்து அது நம்ம கையிலே சமைச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து சாப்பிடும்போது அது தனி சுகமா இருக்கு. சாப்பாடு டேஸ்டோ இல்லையா, ஆனா சேர்ந்து இருந்து சாப்பிடறதுக்கு எப்பயுமே நல்லா இருக்கு. எப்பயுமே வந்து வேலை பளு சரியான பிஸியாக இருப்போங்க. இன்னைக்கு வந்து சந்தோஷமா இருக்குன்றது. இந்த டைமிங் வந்து என்னது, ஒரு சமையலும் ஒரு கலை தானுங்க. அதை வந்து சுமையாக நினைக்கும் போது எல்லாத்துக்கும் சுமையாக இருக்கும். அது ஒரு கலை. அந்த கலையை ரசித்து செய்யும் போது யாருக்குமே வந்து சமையல் ஒரு பாரமாக தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க அதை பற்றி? அதான் நாங்களும் அப்படிதான் நினைக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு விருப்பம் வாழையிலையை வச்சு பறக்க போகுது அப்படி வச்சுட்டு பிறகு அதுக்கு மேல இன்னொரு வாழையில வச்சுட்டு கறி அங்கால வரங்க. அங்கதான் கறி செய்து இதால ஏறுவோம். வாங்கோ
பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து இங்கே வந்து சமையல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பரிமாற டைம் சரியா இருக்குன்றது. ஸோ சரியா 7 மணி ஆயிட்டு 7 மணி ஆகுது. மத்தியான சாப்பாடு இரவாயிட்டு. உங்களுக்கு போன்ல வாக்க நார்மலா தெரியும், ஆனா நல்லா இருட்டிட்டு எங்க யார் இருக்கிறவன்டே தெரியாத அளவுக்கு இருட்டிட்டு. அதுல என்ன எல்லாம் தெரியாது. உங்களே தெரியாது. அரசு நீங்க என்ன நினைக்கிறீங்க? பசியா இந்த மாதிரி? பசி அது போற போக்குல நைட் டின்னர் ஆயிருச்சு. ஓகே, சந்தோஷமா இருந்தபடியால டைம் வேஸ்ட் பண்ண. ஆமா. சோ பார்வையாளர் நீ பாத்து இந்த கறி வந்து எப்படி வந்திருக்கா, இந்த கலர் அழகான கலர் பொன்னிறமா வந்திருக்கு. வாசனை எனக்கு தூக்குது. ஆனால் நீங்க சொல்லுவார் துவா 2 வார்த்தை எப்படி வாசனை தூக்குகின்றதா இல்லையா? சாப்பிட்டு பார்த்தா சொல்லுவீங்களா? கடல் காத்தடிக்கிறாரு. எனக்கு பசிக்க நேரம் பார்த்த வராது, அதனால கொட்டாரே தான் கொட்டையாச்சு தான் வரேன். போட்டு விடுங்க. வந்தாங்க. இது எடுத்து விடுங்க. இது அதுக்குள்ள வைக்கத்தாண்டா குழம்பு. குழம்பு. ரைட். இந்த கறி நடு அப்படி வைக்க இப்படி அழகா அப்படி வந்து பாத்தீங்கன்னா பீஸ் வந்து கறியை மட்டும் பாருங்க, சும்மா சிகப்பு கலரா வந்திருக்குது கலர். நாங்க இந்த சட்டப்பட அந்த பெரிய பெரிய சிக்கன் இருக்கிறாட கொஞ்சம் பார்க்க ஆசையா இருக்குன்னு கறியா போடுங்க. அப்படியே கடையில வாங்கின்னு வந்து அதை வட்டின சைஸ்லயே அப்படியே இடாகு. கதையில அப்படியே கறியை போடுங்க. என்ன இருக்க பசிக்கு நீங்க என்ன நிக்கட்டும் சாப்பிட்டுட்டு ஆமா காணாடி எடுத்து சாப்பிடுவோம். அப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட், வாங்க ஆரம்பிக்கலாமா? ஆல்வேஸ் வெல்கம் யூ. இரவு நேரத்துல எஸ்எஸ் கார்செல் ஐயாவோட ஒரு சாப்பாடு. அப்ப தூக்கேசிரும் சாப்பிட தொடங்க. ஒரு வே வச்சா இப்போ நேரம் உண்மையா சினேகம்னு சொல்ல இல்ல, அவருக்கு எங்க பாத்துட்டு அவரும் ஒரு வே ஆளை பார்க்க பாருங்க. பூனை பிடிக்கிறாள் கிடாக்கு நான் பார்த்தானே பாஜி என்னையா நாங்க மத்தியான சாப்பாடு இரவு 7 மணிக்கு தந்தா மற்றது நாங்கள் அங்க பெப்சியும் வாங்கி இருக்கிறோம். சாப்பிடுவோம். பரோட்டா கொஞ்சம் சூடா ஆறிட்டேனே அப்ப வாங்கினா தானே. நாங்க வாங்கி ஒரு 2 மணி நேரம் இருக்கு. எப்படி இருக்குதுவா சாப்பாடு? ஒரு 2 வார்த்தைகள் சாப்பிடுவோம். நான் கேட்க மாட்டேன். ஏன்னா சாப்பிடுங்க. இங்க வாங்க. நான் சாப்பிடாக்கும் போதுல துண்டு முடிக்கிறாங்க வாங்க. கறி நல்ல சூடா இருக்கு, கொதிக்குது. உப்பெல்லாம் கணக்கா வந்துருக்கு. ரைட், நல்லி ஊதுங்க. இப்போ இவங்க எல்லாம் சொன்னாங்க சொதி கொஞ்சம் கூடிச்சு அப்படி. நாங்கள் இல்லைங்க, அது வந்து பரோட்டாக்கு நல்லா இருக்குன்னு உண்மையிலே வந்து கிரேவி கொஞ்சம் கூடியா தான் வச்சேன். கிரேவி எப்படி இருக்குது தம்பி? சூப்பரா இருக்கு. அரிசி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நான் இது பார்த்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா நல்லா தான் இருக்கும். அது சந்தோஷம். எப்பயுமே யாரோட சமையல் செய்யும் போது அது வந்து இன்னொருத்தர் வந்து சொல்லும் போது அதை கேட்கும் போது தான் வந்து சமைச்சவங்களுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு சந்தோஷமா இருக்கின்றது. ஸோ நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் வந்து கறி சுவையாக இருக்கின்றேன். உண்மையாக பொய்யோ தெரியல, ஆனால் எனக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தம்பி? நம்மளோட 2K சூப்பராக இருக்கு. கிட்ட வந்து காட்டுங்க, ஐயாவெல்லாம் காட்டி சாப்பிடலாம் காட்டுங்க. உண்மையா இந்த கறியை பாருங்க, இந்த இப்படி பிரட்டி போட்டு இந்த இப்படி பிரட்டி போட்டு இப்படி சாப்பிட உண்மையா அதை தாண்டிப்பேன். எல்லாரும் இருந்து சாப்பிட உண்மையா என்ன நல்லா இருக்கேண்ணா. அதான் ஒரு அன்பு தானே. சாரி இருக்கு நல்லா. டேஸ்ட் வந்து உங்களுக்கு அப்சார்ப் ஆயிருக்கு. போதும் ப்ரோ, கணக்கா வெந்துடுது என்ன? உண்மையா நல்லா இருக்கு. இல்ல ரகசியமா கேட்கல, ஆனா மைக்கில் கேட்குமே. உண்மையா நல்லா இருக்கு ஐயா. நாங்கள் வீடியோக்காக சும்மா சொல்ல மாட்டோம், தெரியுந்தானே. எதுண்டாலும் நீங்களும் சரி நாங்களும் சரி எதுண்டாலும் உண்மையை தான் சொல்லுவோம். என்ன நல்ல பெரிய ஈரல் முண்டு இருக்கு, சாப்பிட. அப்ப நீங்க சாப்பிடுங்க. சிக்கன் எல்லாம் நல்ல சொப்டா இருக்குண்ணா, நல்லா வெந்துட்டு கணக்கா. சொல்றது இந்த எலும்பிச்சை பழம் இருக்குது தானே, இந்த எலும்பிச்சை பழம் தான் அந்த அந்த கிரிப்பை வச்சுருக்குது. ஸோ அப்போ வந்து உடையாமல் இருக்கும். எல்லாம் ஐயான்னு அனுபவம் தானேண்ணா. ஐயா அப்படி இல்லைங்க, நமக்கு ஏதோ தெரிஞ்சது. நமக்கு எப்பயும் சொன்ன கட்டுறது கை மண் அளவு கல்லாதது உலக அளவு அப்படின்னும். நமக்கு ஒன்றுமே இல்லைங்க, நமக்கு இவ்வளோ தான் தெரியும். இதில் விட இவ்வளோ பெரிய குக்கு இருக்காங்க. நாங்கள்லாம் செஞ்சு இந்த கடல் மணலில் ஒரு சின்ன துளி மாதிரி நினைக்கிறது. நல்லா கருத்துகள் மட்டும் சொல்லுவேன். இதை பார்த்துட்டு ஐயா வேற சமையல கூப்பிட்றாங்க. நிச்சயமா ஐயா என்ன ஸ்டார்ட் பண்ணலாங்க. நான் பார்ப்போம். ஃபியூச்சர் பிளான் ஒன்றுங்க. ஃபியூச்சர் பிளான் இருக்கு. ஆமாங்க. அப்போ எங்களை மறந்துடுறாங்க. துவா வந்து இனிமேல் வந்து இனி ஃபியூச்சரில் வந்து இனிமேல் எல்லா வீடியோஸும் ஒரு தான் வருவார்னு நினைக்கிறேன். பார்ப்போம், தெரியாது. சிவன் அருள். இன்றைக்குமே அங்கே நண்பன், அதாவது நிறுவன் வந்தாலே
கேமராமேன் பாவம் கேமராமேன் பாவம் அவர்த்தி 2 வார்த்தை இல்ல, அவரும் பாவம் சாப்பிட்டுட்டு எல்லாரும் எப்படி இருக்கணும் ஒரே அடியா சொல்லுவோம் ஃபிளாஷ் லைட் பிடிச்சிருக்கா தம்பி வாங்க வாங்க இப்ப நாங்க சாப்பிட அடிச்சு அடிச்சு நுரைக்கிட்டான் பீச் சைடுல ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு ட்ரை பண்ணி இருக்கிறோம். எப்படி இருக்கு உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஃபர்ஸ்ட் டைம் வந்து கடற்கரையில இப்படி இருந்து சாப்பிட்டு இருக்கோம். எப்படி இருக்கு ஃபீலிங்ஸ்? உண்மையா ஃபீலிங்ஸ் வந்து வேற லெவல். ஏனண்டா இந்த கடல் காத்து உண்மையா ஒரு இனிமையா இருக்கு. நல்லா இருக்கு. அதுவும் பயங்கரமா ஒன்னும் காத்தடிக்கல, லைட்டா தான் அடிக்குது. நல்லா இருக்கு, சாப்பிடவும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்ல. இத பாருங்க சும்மா அடிச்சு நொறுக்கியாச்சு. அப்பா அம்மா நான் இவன் 5 பேரும் சாப்பிட நொறுக்கிட்டோம். இஞ்சால பாருங்க இந்த 2 கிலோ வடிவா காட்டுங்க. 2 கிலோ ரெட் கிலோ பாருங்க அவ்வளவு மிச்சம் கிடக்கு. ஒரு 2-3 பீஸ் தான் கிடக்கு. அதுவும் சாப்பிட்டு 2.5 கிலோ அதுவும் சாப்பிட்டு இருக்கலாம். நிறுவனம் வந்து கொஞ்சம் அதனாலதான் கொஞ்சம் மிச்சம் கிடக்கு. உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி ரை பண்ணி பாருங்க. நீங்க இப்படி பீச் சைட் போய் சமைச்சு ரை பண்ணி பாருங்க. ரை பண்ணி அதுக்கு ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்குது. எனக்கே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வித்தியாசமா இருக்கு. இதே மாதிரி நாங்க வேற எந்த இடத்துல போய் ரை பண்ணி பார்க்கணும், இல்ல வித்தியாசமா என்ன சாப்பாடு சமைச்சு உங்களுக்கு வீடியோ போடணும், இல்ல இந்த வீடியோ இப்படி இருந்ததுன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு கதைக்கும் பிரியோசனமான நாங்க உங்களை சந்திக்கும். ஓகே, பாய்.